ஈசனின் சாபத்தை நீக்கிய அங்காளம்மன். ஆணவம் பிடித்தவர்கள், அகந்தை பிடித்தவர்கள், தேவர்களாயினும் தெய்வங்களாயினும் ஒரு நொடி பொழுதில் அழித்து விடுவார் சிவபெருமான். பிரம்மதேவர் தானே அதிகம் படித்தவர், படைப்பவர், 5 தலைகளை உடையவர், ஈசனுக்கு சமமானவர் என்ற அகந்தையில் இருந்த பொழுது பார்வதி தேவி பரமசிவனிடம் சொல்லி 5வது தலை கிள்ளி எரியப்படுகிறது. பிரம்மகத்தி தோஷம் பிடித்து பிரம்மனின் தலை சிவனின் கைகளில் ஒட்டி கொள்கிறது. தோஷத்தை நீக்குவது தெரியாமல் ஊராக உணவு உண்ண முடியாமல் சுடுகாட்டு சாம்பலை மேல் பூசிக்கொண்டு பிச்சைக்காரராக அலைகிறார் சிவபெருமான். சரஸ்வதி தேவியின் சாபத்திலிருந்து விடுபட்ட பார்வதி தேவி மேல்மலையினூர் மயானத்தில் அங்காளம்மனாக அருள்பாலித்து வந்தார். தன் கணவரின் நிலை கண்டு கண்ணீர் விட்டு தன் தமையனான விஷ்ணு பகவானிடம் சொன்ன பொழுது, சிவபெருமான் உன்னிடம் பிச்சை கேட்டு வரும் பொழுது ஒரு உருண்டை உணவை கீழே சிதறும்படி கொடு. உணவு உண்பதற்காக தலை கீழே இறங்கியவுடன் அவ்விடத்தை விட்டு சிவபெருமான் சென்று விட்டால் தோஷம் நீங்கும் என்கிறார். அப்படியே நடக்கிறது. ஆனால் பிரம்ம கபாலம் மறுபடியும் கைகளில் ஒட்டி கொள்வதற்காக பெரிய உருவம் எடுக்கிறது. ஆத்திரமடைந்த தேவி பேருருவம் எடுத்து தன் காலால் தலையை பூமிக்குள் அமுக்கி கொன்று விடுகிறார். சந்தோஷத்தில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். தேவி ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். உக்கிரம் குறையாமல் தேவர்களால் சாந்தப்படுத்தப்பட்டு புற்றாக மாறுகிறாள் அம்பாள். புற்று இன்றும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அங்காளம்மன் கோவிலில் புற்றுமண் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அமாவாசை இங்கு சிறப்பாக நடத்தப்படும்.